நம்ம நாளைக்கு முன்னாடி பழையரும் கடைக்கு போகும்போதெல்லாம் ஆர்சி கார்னா கொஞ்சம் கிடக்கிறத பார்த்தீங்க. சில இதுனா உடஞ்சி போயிருந்துச்சு. ஆனால் அதில் உள்ள மோட்டர்னா நம்மளுக்கு எதுக்காவது ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கார்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் தெரிஞ்சு. ஆனால் எந்த காருக்குமே ரிமோட் வந்து தேடி பார்த்தேன், கிடைக்கல. சரி, இதை சரி பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்காக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி இந்த காரை தான் சரி பார்க்க முடியுமான்னு பார்க்க போகிறோம். பின்னாடி ஒரு 3 பேட்டரி வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு 3 பேட்டரி வந்து போட்டாச்சு. ஆன் பண்ணி பார்த்தேன், எதுவுமே இண்டிகேட் ஆகலை. முன்னாடி 2 லைட் இருக்குது, அதுவுமே எரியலை. சரின்னு சொல்லிட்டு 4 ஸ்க்ரூங்க அதை வந்து கலட்டி விட்டாச்சு. இதை ஓப்பன் பண்ணி தான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இதில் வந்து எந்த ஒரு வயர் கனெக்ஷனுமே விட்டு போகலை. போர்டுனா வந்து பார்க்குறதுக்கு புதுசாக தான் தெரியுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போர்டு தான் போயிருக்கு. இந்த போர்டு தான் மாற்ற போகிறோம். போர்டு செட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் இருந்து தான் வாங்கினேன். இந்த செட்டு வந்து 99 ரூபா. இல்லை டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், அது போக வந்து அந்த ஆண்டனா சேர்த்தே வந்து இருக்கும். அது போக ஸ்கூல் ப்ராஜெக்ட் எல்லா திங்ஸுமே நம்ம கடையில் கிடைக்கும். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து மேலே இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஃபார்வேர்டு, ரிவர்ஸு, லெஃப்ட்டு, ரைட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பேட்டரிக்கு உரிய கனெக்ஷனும் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆண்டனா வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சால்ட்ரிங் வந்து பண்ணி எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அந்த முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு, ரைட்டுக்குரியதை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ஃபார்வேர்டு, ரிவர்ஸ்க்குரியதை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அது போக பேட்டரி வந்து அந்த 3 பேட்டரி வந்து சேர்த்தாப்புல அதில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு லைட்டுக்குமே இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக ஆன் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஆண்டனாவை வந்து வெளியில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கடுத்து ரிமோட்டை வந்து செட் பண்ண போகிறோம். ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அதுக்கு பின்னாடியே வந்து 2 இது தந்திருப்பாங்க. கீழே வந்து ப்ளஸ்ஸு, மேலே வந்து மைனஸு. அதுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டரி ஹோல்டரை வந்து சேர்த்தாப்புல இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ரிமோட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ஆண்டனாவையும் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டேன். அதுக்கடுத்து 3.7 வோல்ட் பேட்டரி ஒன்று வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து பண்ணி விட்டுட்டேங்க. அவ்வளோதான். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. பாருங்கள், ஃபார்வேர்ட் ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது. அது போக வந்து லெஃப்ட்டு, ரைட்டுக்கு சூப்பராக வந்து மூவ்மெண்ட் ஆகுதுங்க. இது சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இருந்தாலும் ரிமோட் வந்து இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிவிசி சீட் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இந்த மாதிரி ஓட்டை வந்து போட்டுட்டு 4மே உள்ளக்க இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ரிமோட்டை வந்து உருவாக்கிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த காரை வந்து ஓட்டி பார்க்க போகிறோம், எந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுதுன்னு. ஆன் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ வந்து அது சூப்பராக வந்து போகுதுங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 4 சேனல். இதனால் வந்து நம்மளுக்கு வந்து லெஃப்ட்டு, ரைட்டு இருக்கும். அது போக வந்து ஃபார்வேர்டு, ரிவர்ஸ் இருக்கும். இதிலே இன்னொன்று வந்து ஃபார்வேர்டு, ரிவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து நல்லா வந்து மூவ்மெண்ட் ஆகுது. லெஃப்ட்டை வச்சுக்கிட்டே நம்ம வந்து இது பண்ணுறப்ப வந்து அப்படியே வந்து சுற்ற ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து நம்ம வந்து மூவ்மெண்ட் ஆகுறதுனா நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படியோ ஒரு ஆர்சி காரை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி வந்து இன்னும் நிறையா கார்னால் நம்ம டிசைன் பண்ணி உருவாக்கலாம். சரி, அடுத்தடுத்த வீடியோவில் இந்த இதை வச்சு வந்து இந்த மாடியூலை வச்சு வந்து ஏதாவது புதுசாக பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.